Good morning, everybody. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த கார்டிசெப்ஸ்க்கு ஒரு பெரிய வெல்கம் கொடுக்கலாம். எதுக்காகன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து டிஎஃப் பிளஸ் ஃபார்முலாலேருந்து இந்த கார்டிசெப்ஸை கொஞ்ச நாளைக்கு அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருந்தோம். எதுக்காகன்னா கொஞ்சம் ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருந்தது. நம்ம இந்தியன் ரெகுலேஷன்ஸ் படி கார்டிசெப்ஸ் வந்து அப்ரூவ்டா இல்லை. அதனால நாம வந்து அந்த டிஎஃப் பிளஸ் ஃபார்முலாலேருந்து கார்டிசெப்ஸை எடுத்து நம்ம வந்து இந்தியாக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா பண்ணியிருந்தோம். பட் தேங்க்ஃபுல்லி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. திரும்ப எஃப்எஸ்எஸ்ஏ ரெகுலேஷன்ஸ் அப்கிரேட் ஆயிருக்கு. புது கைட்லைன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்டிசெப்ஸை வந்து நம்ம இந்தியால அப்ரூவ்ட் இன்கிரீடியண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நாம இந்த இன்கிரீடியண்ட்டை மறுபடியும் நம்ம டிஎஃப் பிளஸ் ஃபார்முலால இன்கார்பரேட் பண்ணி இந்தியால ரீலான்ச் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ கார்டிசெப்ஸ் உடைய பெனிஃபிட்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்ன நம்ம டிஎஃப் பிளஸ்ல இருக்கிற மற்ற ஹெர்ப்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸை பத்தி கொஞ்சம் ஒரு பிரீஃப்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே நம்ம டிஎஃப் பிளஸ் ஃபார்முலாவை பத்தி தெரியும். ஸோ இதுல நம்மளுடைய 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டிஎஃப் பிளஸ்ல வந்து நீங்க கோர் இன்கிரீடியன்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் தான். கரெக்ட். ஸோ அது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சின்ன மாலிக்யூல்ஸ். ஓகே, புரோட்டீன் பெப்டைட்ஸ் எது வந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டமோட இன்டெகிரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ பேசிக்கலி நாம பாடியில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நாம இம்யூன் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணி இம்யூனிட்டி லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் வந்து எதுக்காக யூனிக் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை ஒரு இண்டிவிஜுவல் இருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அந்த இம்யூன் இன்ஃபர்மேஷனை ஒரு இண்டிவிஜுவல் இருந்து இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நாம இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கு. நிறைய இம்யூன் செல்ஸ் இருக்கு. ஒரு செல்லுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் ஒரு அந்த செல்லும் அந்த ஃபங்க்ஷனை படிதான் நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்சஸை வந்து ஜென்ரேட் பண்ணும் நம்ம பாடியில. ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிபிக் செல்ஸ் நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸை ஜெனரேட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுடைய ஓவரால் ஹோலிஸ்டிக் ஹெல்த் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஸ்பெசிபிக் செல்லும் அதோடைய வேலையை கரெக்டா செஞ்சதுன்னா நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் வந்து அது பார்த்துக்கும். சரிங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம 4 லைஃப்ல இருக்கிற டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் இந்த வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை அந்த ஸ்பெசிபிக் செல்ஸுக்கு கொடுத்து அந்த செல்ஸுடைய ஃபங்க்ஷனிங்கை இம்ப்ரூவ் பண்ணும், அதோடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுடைய இம்யூன் செல்ஸோட கோஆர்டினேஷன். ஸோ ஒண்ணுக்குள்ள ஒன்று நம்ம இம்யூன் செல்ஸ் வந்து பேசிக்கிறது, அந்த இம்யூனிட்டியை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நாம இம்யூன் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணுறதோ அந்த கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா. ஸோ இப்போ 4 லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் தான் நம்மளுடைய டிஎஃப் பிளஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டா அது யூனிக் செல்லிங் பாயிண்ட் நம்மளுடைய டிஎஃப் பிளஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த கிளினிக்கலி ஸ்டடிட் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கிறது தான். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது தான் நம்மளுடைய டிஎஃப் பிளஸ் ஃபார்முலா வந்து மார்க்கெட்ல ஒரு செப்பரேட்டா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்டா நமக்கு அது தெரியாது. ஓகே, ஸோ ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஎஃப் பிளஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வெறும் 4 லைஃப் கம்பெனில மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ வேற எந்த கம்பெனிலையும் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் மேல இவ்வளோ ரீசர்ச் பண்ணி இத்தனை எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்து இவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் வந்து பண்ணினதே இல்லை. ஸோ நாம 4 லைஃப்ல இருக்கிற இன்ஹவுஸ் சயின்டிபிக் அட்வைசரி டீம் ஆகட்டும், ரீசர்ச் டீம் ஆகட்டும், கண்டினியூஸா இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் மேல ரீசர்ச் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நாலேஜை நாம வந்து கன்சியூமர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்க்கு கண்டினியூஸா கொடுத்துட்டு. ஓகே, ஸோ டிஎஃப் பிளஸ்ல நாம இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் இந்த கோர் இன்கிரீடியன்ட்ல கீ இன்கிரீடியன்ட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தோம். ஸோ அதை தவிர நம்ம டிஎஃப் பிளஸ்ல வேற என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அந்த இன்கிரீடியன்ஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு ஸ்ட்ரென்த் எப்படி கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல சில அதர் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமுடைய மெமரியை என்ஹான்ஸ் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு பெட்டர் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம இம்யூன் சிஸ்டமையே ஸ்ட்ராங்கா ஆக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேர்ல்டு வைட் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 4 லைஃப் கிட்ட தான் இருக்கு. நம்ம 4 லைஃப்ல இருந்து கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து வெறும் அப்படியே உங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் இல்லை. இது வந்து கிளினிக்கலி ஸ்டடி, கிளினிக்கலி வேலிடேட்டட். ஸோ ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் மேல ட்ரை பண்ணி அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு கிளினிக்கல் ஸ்டடியில வந்து 2 ஹவர்ஸ்ல நம்மளுடைய
டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டா இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கிறதுன்னு நாம ஒரு கிளினிக்கல் ஸ்டடியே பண்ணியிருக்கோம். கரெக்ட்? ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் மேல பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மற்ற இன்கிரீடியன்ஸ் அதர் தென் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிஎஃப் பிளஸ் ஃபார்முலால இந்த இன்கிரீடியன்ஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல டிவைட் பண்ண முடியும். ஸோ மெயின்லி நீங்க பாத்தீங்கன்னா சிலது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை சப்போர்ட் பண்ற இன்கிரீடியன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம IP6 இல்ல இனோசிட்டால் ஹெக்ஸா பாஸ்பேட்டை பத்தி பேசலாம். ஸோ இந்த IP6 நீங்க பாத்தீங்கன்னா இது யூஸ்வலி ஒரு நியூட்ரியன்ட். ஜென்ரலி நமக்கு வந்து ஃபுட்ல பாத்தீங்கன்னா ஃபைபர்ல இருந்து நமக்கு கிடைக்கிற கண்டென்ட். ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய இம்யூன் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்பெசிபிக்லி நீங்க பாத்தீங்கன்னா செல் க்ரோத் அண்ட் செல் டிவிஷன்ல வந்து இந்த IP6 ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த IP6 என்ன பண்ணும்னா நாம இம்யூன் சிஸ்டமை மாத்திரம் சப்போர்ட் பண்ணறது இல்லை, பட் நம்மளுடைய ஓவரால் பாடி செல்ஸ் உடைய இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் இது ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நீங்க பாத்தீங்கன்னா ஆடட் ஃபைட்டோஸ்டெரால்ஸ் அண்ட் ஆலிவ் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த நியூ டிஎஃப் பிளஸ் ஃபார்முலால நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கார்டிசெப்ஸ்ல ஆலிவ் லீஃப் எக்ஸ்ட்ராக்டும் நம்ம புதுசா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ ஃபைட்டோஸ்டெரால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலி ஸ்டெரால்ஸ் பிளான்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஸ்டெரால் இன்கிரீடியன்ட். ஓகே, ஸோ இந்த ஃபைட்டோஸ்டெரால்ஸ் அண்ட் ஆலிவ் லீஃபோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய பாடியில இன்ஃப்ளமேஷனை மாடுலேட் பண்ணும். ஸோ ஜென்ரலா நீங்க ஜென்ரல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா நம்ம பாடியில ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இம்யூன் சிஸ்டம் இல்ல இம்யூன் ரெஸ்பான்ஸோட ஒரு மேஜர் பார்ட். ஓகே, ஸோ எந்த பிளேஸ்ல நம்மளுடைய பாடியில எந்த இடத்துல நமக்கு டேமேஜோ இல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கோ நீங்க பாத்தீங்கன்னா ஸோ யூஸ்வலி எல்லா செல்ஸுமே அந்த ஒரு இடத்துல போய் அக்யூமுலேட் ஆகி அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம இன்ஃப்ளமேஷன். ஸோ எல்லா இம்யூன் செல்ஸும் ஒரு இடத்துல போய் அந்த ரெட்னஸ் இல்ல அந்த ஒரு ஸ்வெல்லிங் காஸ் பண்ணறதுனா நம்ம வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணறதுக்காக நமக்கு டெஃபினெட்லி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்கிரீடியன்ஸ் தான் ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம டிஎஃப் பிளஸ்ல இருக்கிற ஃபைட்டோஸ்டெரால்ஸ் அண்ட் ஆலிவ் லீஃப் நீங்க பாத்தீங்கன்னா இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கு. ஸோ எந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இல்ல எந்த சைட்ல என்ன டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல போய் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா ஒர்க் பண்ணி இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ட் நம்ம டிஎஃப் பிளஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க். ஓகே, ஸோ ஜிங்க் தான் ஒரே நியூட்ரியன்ட் நம்ம டிஎஃப் பிளஸ்ல போடுற ஆடட் நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்த்தா ஜிங்க் மட்டும். ஸோ ஜிங்க் எதுக்கு அப்படின்னா மெயின்லி செல்லுலார் இன்டிகிரிட்டி மேனேஜ் பண்ணுறதுக்காக ஜிங்க் நம்ம பாடியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்யூன் ரிலேட்டட் செல்லுலார் ரியாக்ஷன்ஸ் அது வந்து யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா எந்த நியூட்ரியன்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜிங்க் தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஜிங்க் நம்ம பாடியில டெஃபிஷியண்டா இருந்ததுன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணாது. ஓகே, ஸோ யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கு இல்ல இம்யூன் ஸ்ட்ரெஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஜிங்க் உடைய நீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஜிங்க் வந்து டிஎஃப் பிளஸ் ஃபார்முலால எதுக்காக நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா மெயினா நம்மளுடைய இம்யூன் செல்ஸை வந்து அந்த ஒரு பேட்டிலுக்காக ப்ரிப்பேர் பண்ணறதுக்காக வேண்டி. ஸோ இந்த ஜிங்க் இருந்ததுன்னா நம்மளுடைய பாடியுடைய செல்லுலார் இன்டெகிரிட்டி மேனேஜ்டா இருக்கும். நம்ம இம்யூன் செல்ஸை ரெகுலரா இது வந்து சொல்லிட்டே இருக்கும் நீங்க போய் இப்போ ஃபைட் பண்ணணும், உங்க பாடிக்கு ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் உடைய ஃபங்க்ஷனிங்க இது வந்து இன்டாக்டா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ லாஸ்ட்லி நம்ம எதை பத்தி பேச போறோம் இந்த டிஎஃப் பிளஸ் ஃபார்முலால அப்படின்னா பாலிசாக்கரைட் இன்கிரீடியன்ஸை பத்தி பேச போறோம். ஓகே, ஸோ பாலிசாக்கரைட் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் தி அதர் இன்கிரீடியன்ஸ். ஓகே, ஸோ டிஎஃப் பிளஸ்ல இருக்கிற அதர் இன்கிரீடியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆலோ இருக்கு, இதுல ஷிதாகே மத்தாகே பேட்டன்டட் மஷ்ரூம் பிளெண்ட் இருக்கு, பேக்கர்ஸ் ஈஸ்ட் இருக்கு, ஓட்ஸ் இருக்கு அண்ட் கார்டிசெப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ பாலிசாக்கரைட்ஸை பத்தி பேசணும் அப்படின்னா பாலிசாக்கரைட்ஸ் ஆர் நத்திங் பட் ஸ்டார்ச். ஓகேங்களா? ஸோ மீடியம் டு லாங் செயின் சுகர் மாலிக்யூல்ஸ் தான் நம்ம பாலிசாக்கரைட்ஸ். ஸோ பாலிசாக்கரைட்ஸ் வந்து மெயின்லி நமக்கு இந்த ஓட்ஸ் ஈஸ்ட் ஆலோ அதுல இருந்து நமக்கு இது கிடைக்கும். ஸோ இதுவும் மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ற இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ இந்த பாலிசாக்கரைட்ஸ்ல என்ன மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா மெயின்லி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இதுலயும் இருக்கு. அதனால தான் நாம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட சேர்ந்து ஒரு பிளஸ் பெனிஃபிட்டா நம்ம
டிஎஃப் பிளஸ்ல இந்த பாலிசாக்கரைட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நாம இம்யூன் சிஸ்டம் ரைட்டான பாலிசாக்கரைடை நாம பாடி உள்ள பார்த்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அதோடைய ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். ஓ, இந்த கரெக்ட் பாலிசாக்கரைட் என் பாடிக்குள்ள வந்திருக்கு, ஸோ என்னுடைய இம்யூன் சிஸ்டம் இப்போ ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஆர் இம்யூன் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணறதுக்காக வேண்டி இந்த பாலிசாக்கரைட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதனால இந்த மிக்ஸ் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் நாம டிஎஃப் பிளஸ்ல இருக்கிறது வந்து மெயினா நம்மளுடைய இம்யூனிட்டி லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை மாடுலேட் பண்ணறதுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட். ஓகே, ஸோ இந்த இன்கிரீடியன்ஸை தவிர நாம இப்போ இன்னைக்கு மெயினா எதுக்காக இந்த செஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம வந்து ரீஅடிஷன் ஆஃப் கார்டிசெப்ஸை பத்தி பேச போறோம். ரைட், ஸோ நாம டிஎஃப் பிளஸ் இன்னும் ஃபர்தர் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்னா இந்த கார்டிசெப்ஸை ரீஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டிசெப்ஸ் ஒரிஜினலி நீங்க பாத்தீங்கன்னா மவுண்டன் வேலிஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ்ல தான் நமக்கு இது நேச்சுரலி கிடைக்கும். ஸோ ரொம்ப ரேர் டு ஃபைண்ட். ஓகே, ரொம்ப ஈஸியா நமக்கு இது கிடைக்காது ஈவன் இந்த வேலி ஆஃப் ஹிமாலயாஸ். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நமக்கு இது கிடைச்சாலும் இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அமேசிங் பெனிஃபிட்ஸ் அண்ட் யூனிக் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ ஏர்லியர் நீங்க பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இந்த ராஜா அந்த எம்பரர்ஸ் அவெல்லாம் யாரெல்லாம் அந்த நாடை லீட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஒரு எலிக்சர் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ, அவங்க வந்து லைஃப் நல்லா இருக்கணும், அவங்க ஹெல்த்தியா இருந்தா, ராஜா ஹெல்த்தியா இருந்தாதான் பிரஜாவை ஹெல்த்தியா வச்சுக்க முடியும் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு அது வந்து கல்டிவேட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதை கல்டிவேட் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸை நாம எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அதை வந்து கல்டிவேட் பண்ணி அந்த கார்டிசெப்ஸோட இம்யூன் என்ஹான்சிங் ப்ராப்பர்ட்டிஸை இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்ல நாம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இம்யூன் ஃபங்க்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா கார்டிசெப்ஸ் மெயின் பெனிஃபிட் என்னன்னா இது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா நாம இம்யூன் செல்ஸ் ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஸோ ரெண்டு இம்யூன் செல்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இந்த கெமிக்கல் ரிலீஸ்ட் பை தி கார்டிசெப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ரெண்டு இம்யூன் செல்ஸ் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிருந்ததுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய இம்யூன் நாலேஜ் நம்ம பாடியோட இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டா, ஸோ ஒரு இம்யூன் செல் வந்து இன்னொரு இம்யூன் செல் கிட்ட சொல்றது எஸ் அவர் பாடி இஸ் அண்டர் அ பொட்டென்ஷியல் த்ரெட் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும், இந்த செல் அண்ட் இந்த செல் போத் வில் கெட் ட்ரிகர் இல்லையா. அடுத்தது இந்த இம்யூன் சிஸ்டம் செல் போய் அடுத்த இம்யூன் செல்க்கு இந்த இதே இன்ஃபர்மேஷனை இந்த கெமிக்கல் ரிலீஸ் பண்ணினதுல இருந்து அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இந்த கார்டிசெப்ஸ் மெயின்லி ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் போய் நம்மளுடைய இம்யூன் செல்ஸை எஜுகேட் பண்ணும் அபவுட் எனி பொட்டென்ஷியல் த்ரெட். ஸோ அதுதான் அந்த மெயின் நீங்க பாத்தீங்கன்னா மெயின் பெனிஃபிட் ஆஃப் கார்டிசெப்ஸ் வந்து அதுதான். ஸோ ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் ஓகே டு ஆல் தி கம்யூனிகேஷன். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்மளுடைய டிஎஃப் பிளஸ் ஃபார்முலால வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் போய் நம்ம இம்யூன் செல்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. அந்த கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணினா ஸோ நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா இல்லையா. ஸோ நாம இப்போ 2% இல்ல 10% பேசுறோம், பட் அதை 80% நம்ம ஆக்கினா அது நமக்கு நல்லதா இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் டூ தேர் ஜாப் பை கம்யூனிகேட்டிங். டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் டெஃபினெட்லி இம்யூன் செல்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணும். பட் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸோட இந்த கார்டிசெப்ஸ் ரிலீஸ் பண்ற கெமிக்கல் சேர்ந்து போச்சுன்னா நாம இம்யூன் சிஸ்டம் நாலேஜ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நமக்கு வந்து அதுல இருந்து கிடைக்கிற அந்த கம்யூனிகேஷன் அண்ட் அதனால நாம இம்யூன் சிஸ்டம்க்கு கிடைக்கிற ஒரு நாலேஜ் அண்ட் இந்த என்ஹான்ஸ்ட் இம்யூனிட்டி வந்து நாம பாடியை ஓவரால் வந்து காப்பாத்துறதுக்கு ஃப்ரம் பொட்டென்ஷியல் த்ரெட்ஸ் இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெயின்லி இந்த கார்டிசெப்ஸ் ஹெல்ப்ஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹோலிஸ்டிக் ஹெல்த். ஓகே, ஸோ குவிக்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நாம வந்து இதை ரீலான்ச் பண்றோம் இந்தியாவில், த ரீஇம்ப்ரூவ்ட் ஃபார்முலா ஆஃப் டிஎஃப் பிளஸ். ஓகே, டிஎஃப் பிளஸ்ல இந்த கார்டிசெப்ஸ் ஆட் பண்ணி ரீஇம்ப்ரூவ்ட் ஃபார்முலாவா நாம இதை இப்போ ரீலான்ச் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணும், மெயினா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும், இன்னும் பவர்ஃபுல் ஆகும் நம்ம இம்யூன் சிஸ்டம். டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் டெஃபினெட்லி நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். பட் அது கூட சேர்ந்து இந்த கார்டிசெப்ஸ் என்ன பண்ணும்னா நாம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கி இதை வந்து நாம ஒரு டெய்லி சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமா வச்சுக்கணும். ஸோ ஆன் அ ரெகுலர் பேசிஸ் எவ்ரி டே நாம இந்த டிஎஃப் பிளஸ் ஃபார்முலாவை கன்சியூம் பண்ணிடணும்னா டெஃபினெட்லி நமக்கு வந்து நாம பாடிக்கு வந்து டெஃபினெட்லி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து இந்த லாங் ரன் நீங்க டெஃபினெட்லி அதை பார்ப்பீங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் யுவர் பாடி, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தட் த டிரான்ஸ்ஃபர்
factor and the cordyceps are given to your body. So இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்டால நாம பாடிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதை தவிர இதுல இருக்கிற பாலிசாக்கரைட்ஸ் ஆகட்டும், ஆலோ ஆகட்டும், ஷிதாக்கே மத்தாக்கே மஷ்ரூம் ஆகட்டும், இது எல்லாமே இன்கிரீடியன்ட்ஸ் வந்து சினர்ஜி அப்படின்னா இந்த எல்லா இன்கிரீடியன்ட்டும் சேர்ந்து நாம பாடியில நாம இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணறதுக்காக எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது நம்ம டெஃபினெட்லி புரிஞ்சுப்போம். ஸோ கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா இந்த ப்ராடக்டா உங்களுடைய டெய்லி சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமுடைய ஒரு பார்ட்டா நீங்க எடுத்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி யோர் இம்யூன் சிஸ்டம் வில் கெட் த பெஸ்ட் பாசிபிள் பூஸ்ட். ஓகே, ஸோ உங்க இம்யூன் சிஸ்டம்க்கு பெஸ்ட் பாசிபிள் பூஸ்ட் கிடைக்கும். அண்ட் கிவ் இட் அ ட்ரை. த 4 Life Transfer Factor plus Trifactor formula, the new re-improved formula with addition of cordyceps. Okay, thank you. Try your product today. இன்னைக்கே உங்களுடைய நியூ TF Plus formula வாங்குங்க, அதை ட்ரை பண்ணுங்க, and சீக்கிரமா நமக்கு டெஸ்டிமோனியல்ஸ் ஷேர் பண்ணுங்க. Thank you very much. Have a great day.